எனக்கு சமந்தாவை பத்தி நல்லா தெரியும். அவ ஒரு விஷயம் சொன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவா. எனக்கு அவ மேல அந்த விஷயத்துல நம்பிக்கை இருக்கு. அத சொல்லலம்மா, அவ சத்தியம் பண்ணா அத மீற மாட்டான்னு சொன்னேன். நீங்க கூட பாருங்க ஆண்டி, அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அவளை அந்த அளவுக்கு நம்புறீங்க. ஐயோ சாமான்யா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டமா. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. என்னைக்குமே லவ் பண்றவங்கள பிரிச்சா அவங்களுக்கு கண்டிப்பா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அன்பு இன்னும் ஜாஸ்தியாக தான் செய்யும். நீ அந்த ஃப்ராடுக்காரி கூட போய் சண்டை போட்டா சூர்யாவுக்கு அவ மேல அன்பு இன்னும் அதிகமாக தான் செய்யும். இதெல்லாம் அப்படியே நம்ம கண்டுக்காம விட்டோம்னா கொஞ்ச நாள்ல எல்லாம் மாறிடும். அது வரைக்கும் கொஞ்சம் விட்டு பிடிப்போமா. அதுக்குள்ள ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அவளை வீட்டை விட்டு விரட்டிடலாம். என்ன சொல்ற நீ? ஆஹா, சரியா சொன்ன மருமகளே. அந்த சாமான்யாவை டைம் பார்த்து தான் நம்ம விரட்டணும். வாட் மாமா? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால டேங்க் ஸ்லிப் ஆகி போச்சு. இவர் ஒருத்தர் அந்த சமந்தாவை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திடணும். இப்படி அடிக்கடி வீட்டுல பிரச்சனை வந்தா வீட்டுல வாஸ்து சரியில்லைன்னு அர்த்தம். என்ன மாமா சொல்றீங்க? இவ்ளோ நாள் சரியா இருந்த வாஸ்து இப்ப எப்படி சரியில்லாம போகும்? அது மட்டும் இல்ல, வாஸ்து சரியில்லைன்னா வீடதான் ஆல்டர் பண்ணணும். உனக்கு சமந்தா வீட்டை விட்டு போகணுமா வேணாமா? போணும் போணும். அப்ப நான் சொல்றதை கேளு. சமந்தா வந்ததுனாலதான் வீட்டுல வாஸ்து சரியில்லை, அவ இந்த வீட்டை விட்டு முதல்ல போகணும் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லு. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் லாஜிக் பார்க்க கூடாது மருமகளே. இங்க உள்ள எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் தேவை, அவ்வளவுதான். எனக்கும் எங்க மாமா சொல்றதுதான் சரின்னு தோணுது. கொஞ்சம் டைம் கொடு சாமான்யா, அவளை எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டிடுறேன். சரிங்க ஆண்டி, வெளியே வர பனி அதிகமா இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு முடியல. வாங்க வந்து ரெஸ்ட் எடுங்க. அப்பாடி நாராயணா, உன் திட்டம் என்னவோ பிரமாதமா தான் இருக்கு. ஆனா அத உடனே செயல்படுத்தணும். இல்ல வனவாசம் போன எங்க அண்ணி திரும்ப வந்து எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவறு பண்ணிடும். சீக்கிரமா நடத்துறேன். சூர்யாவை பார்க்க மாட்டேன், சூர்யா கூட பேச மாட்டேன். இது சத்தியம். சூர்யாவை பார்க்க மாட்டேன், சூர்யா கூட பேச மாட்டேன். இது சத்தியம். ஏண்டா ஆடுறத நிறுத்தின? ஆடுறா. அட போமா. அம்மா, எதுக்குமா ஸ்வீட்டு? நீ எதை நினைச்சு ஆடிட்டு இருந்தியோ அதுக்கு தான் ஸ்வீட். டேய், பழம் நழுவி பால்ல விழுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அது நழுவி வாயிலே விழுந்துருச்சுடா. இங்க பாருடா, இனிமே என்னமோ ஆபீஸ் போனோமா வந்தோமான்லாம் இருக்க கூடாது. சாமியும் அடிக்கடி சினிமா பார்க்க அப்படி எல்லாம் கூட்டிட்டு போனோம். அதே மாதிரி அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும். புரியுதா? சரிம்மா. இனிமேலாவது அவளுக்கு அடிக்கடி கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து அசத்துடா. அந்த சூர்யாவுக்கும் சாமுக்கும் ஏதாவது கேப் உண்டாக்கலான்னு பார்த்தா
அந்த ஜெயந்தியே நம்ம வேலையை பண்ணிட்டா. ஆனா அந்த சூர்யா அவளை எப்படியாவது நெருங்கணும்னு பாப்பான். ஏன்னா அவன் சத்தியம் பண்ணி கொடுக்கல. அவனை மட்டும் கிட்ட நெருங்க விடாம பாக்கணும். டேய் சந்துரு, அவளுக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாம இருக்கா. இதுதான் நமக்கு சரியான நேரம். இனிமே நீதான் அவளுக்கு எல்லாமாவும் இருக்கணும். சுருக்கமா சொன்னா, சந்துருவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சாம் அவ வாயால சொல்லணும். சும்மா இல்ல, அடம் புடிச்சு சொல்லணும். நீ சொல்ல வைக்கிற, அது உன் கையில தான் இருக்கு. அம்மா அந்த நினப்பில் தான்மா நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்லிட்டேல்ல. டேய், இது செம்ம சான்ஸ்ரா, விட்டுறாத. மா இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். கவலைப்படாம நிம்மதியா போய் தூங்கு. நான் இனிமே சூர்யாவை பார்க்க மாட்டேன். சூர்யா கூட பேச மாட்டேன். இது சத்தியம். அம்மா ஏன் கிட்ட தானே ப்ராமிஸ் பண்ண சொல்லி கேட்டாங்க. இவ எதுக்கு அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்துல இறங்குனா? யார கேட்டு இவ இப்படி ஒரு சத்தியம் பண்ணா? நான் எப்படியாவது பேசி அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிருப்பேன். அதுக்குள்ள இவளுக்கு என்ன அவசரம்? இனிமே பேசலாம் நினைச்சு போனாலும் பேச மாட்டா. ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இப்படி நடக்குது? அண்ணம்மா மட்டும் இருந்திருந்தா இப்படி நடக்க விட்டிருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாம் தான். இவ யாரு என்னன்னு சொல்லிருந்தா இந்த பிரச்சனையே இல்ல. யாரு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. இப்படியே போனா நான் என்னதான் பண்றது? என்ன வளர்த்த ஆளாக்குன அண்ணம்மாவையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். நான் லவ் பண்ண பொண்ணையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. இவங்க ரெண்டு பேரும் என் லைஃப்ல திரும்ப வரணும். அதுக்கு நீதான் ஏதாவது பண்ணணும். Good morning, Suryavamsam. 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 Good morning, Suryavamsam.
மகாலட்சுமியே இந்த வீட்டுக்கு மருமகளா வர நினைக்கிறா. அது தெரியாம இந்த பொண்ண ஜெயந்தி வீட்டை விட்டு துரத்த பாக்குறா. என்னவோ ச்சே. இந்த வீட்ல எல்லா வேலையும் நாமளே ஒத்தால பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த ஜெயந்தி உடம்பு சரியில்லைன்னு அது இதுன்னு சொல்லிட்டே இருக்கா. குட் மார்னிங் பெரியத்த. குட் மார்னிங் சாம். அமெரிக்கால பிறந்து வளர்ந்திருந்தாலும் நம்ம ஊர் பழக்க வழக்கங்களை என்னமா கடைபிடிக்கிறா. நல்ல வேலை ஜெயந்தி இவ்ளோ நல்ல பொண்ண வேணான்னு சொல்லிட்டா. என்ன இப்படி ஸ்மெல் வருது? என்ன கெட்ட நாத்தம் அடிக்குதுன்னு பார்த்தா இந்த பொண்ணுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம்லாம் இருக்கா? நம்ம வீட்டு ஆம்பளைங்களுக்கு கூட இந்த பழக்கம்லாம் இல்லையே. இதெல்லாம் கால கொடுமை. இப்படிப்பட்ட மருமக தான் ஜெயந்திக்கு வேணுமா? ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்டி டான்ஸ்னு கூத்தடிப்பாங்க. ஜாடிக்கேத்த மூடி இது. அடடடடா, என்ன அழகா புக விடுறா இந்த பொண்ணு. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. ச்சே, இப்ப மட்டும் என்கிட்ட போன் இருந்தா இத அப்படியே வீடியோவா எடுத்து எல்லாருக்கும் படமா போட்டு காட்டிடுவேன். பேர் தான் சாமானியா, சாதாரண பொண்ணு இல்லம்மா இது. இவளை எப்படியாவது மாட்டி விட்டாகணுமே. இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சா அந்த ஜெயந்தி அவளை வீட்டை விட்டு அனுப்பிடுவா. மறுபடியும் அவ சாம் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிருவா. அப்புறம் என் பையனோட கதி அவ்வளவுதான். இத கண்டு காணாம விட்டுற வேண்டியதுதான். ஐயோ, ஐயோ, சாரதாம்மா வராங்களே. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா போயிடும். இவங்களை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே. சாரதாம்மா, உங்களை காலையில டிஃபன்லாம் ரெடி பண்ண சொன்னேனே, பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குமா. ஆ, ஏதோ வித்தியாசமான வாசனை வந்துச்சு. அந்த வாசனையை பிடிச்சுக்கிட்டே வந்தனா அது இங்க இருந்து வந்ததாதான் தோணுச்சுமா. அது ஒண்ணு இல்ல சாரதாம்மா, நம்ம சாம்ல அது இன்னைக்கு வீடு சுத்தி சாம்பிராணி போட்டுச்சா. அந்த சாம்பிராணி பழசு போல இருக்கு. அதான் அந்த வாடை, அந்த வாசனை உங்களுக்கு வேற மாதிரி அடிக்குது. அது மத்தபடி வேற எதுவுமே இல்ல. சாரதாம்மா, அது அமெரிக்கால இருந்து அந்த அம்மா பொண்ணு வந்திருக்காங்களே, அவங்களுக்கு நல்ல டிஃபன் செஞ்சு போடணும். போய் நீங்க அத போய் பாருங்க. போங்க. சரிம்மா, போங்க. ஷப்பா, நல்ல வேலை இந்த சாரதா கிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சாச்சு. விலைக்கேத்ததுக்கு ஜெயந்திக்கு வெத்திப்பட்டி தேடவே தேவையில்ல. அதான் அவ மருமக கையிலேயே வச்சிருக்காளே. இல்ல சார், அந்த மீட்டிங் கேன்சல் பண்ணிடுங்க. நான் சொல்றேன் சார்.
ப்ராப்ளத்துக்கு என்னதான் சொல்யூஷன்? நான் சொல்லட்டுமா சூர்யா? நீ தப்பா நாளுக்கு ரிங் போட்டுட்ட சூர்யா. ரொம்ப சிம்பிள். அதை கழட்டிட்டு எனக்கு போடு, அவ்வளவுதான். ப்ராப்ளம் சால்வ். நான் சரியான ஆளுக்கு தான் போட்டிருக்கேன். யார் என் லைஃப் பார்ட்னரா வரணும்னு நான் தான் டிசைட் பண்ணணும். கண்டிப்பா உன் பிளான் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. சூர்யா, ஹலோ சூர்யா. சூர்யா நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. சூர்யா வந்துட்டா. சூர்யா இங்க உட்காருங்க. கோச்சுக்காதம்மா. அண்ணா என்ன சாம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? வந்துருவாங்க வந்துருவாங்க. இவ்வளவு நாளா அண்ணி அண்ணின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா, இப்ப பேரை சொல்றா. எல்லாம் நேரம். வா சாம், உட்காரு. இவ வந்துட்டாளா? இது டைனிங் ஹால் இல்ல வேற ஏதாவதா? ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடும்போது கண்டவங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சாம் எங்க வீட்டோட கெஸ்ட். அவ இங்க உட்கார்ந்தா சாப்பிடுவா. சாப்பிட வர்றவங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா உனக்கு? கொஞ்சம் கூட டீசன்சியே இல்லாம. சாம் நீ உட்காரு. சாம் யார் என்ன சொல்றாங்க நானும் பாக்குறேன். உட்காரு சாம்.